ஹலோ சினிஃபன்ஸ் அண்ட் சித்தா சுந்தரராஜன். ஸோ இந்த வீடியோ மூலியமா ஒரு புது சீரிஸ் தொடங்க போறேன். ஸோ இந்த சீரிஸோட பேர் வந்துட்டு இதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட கேட்டா அப்படிங்கிறது தான். ஸோ நான் தினமும் வந்துட்டு பயங்கரமா சினிமாவை கன்சியூம் பண்றவன். சினிமா மட்டுமே கன்சியூம் பண்றவன் இல்லை. இப்போ ஒரு படம் பார்த்தா அப்படின்னா அந்த படத்தை பத்தின சம்பந்தப்பட்ட நியூஸ், அந்த படத்தை எப்போ எடுத்தாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணது யாரு, டைரக்ட் பண்ணது யாரு, சினிமாட்டோகிராஃபி பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பல விஷயத்தை கன்சியூம் பண்றவன். இந்த கன்சியூமிங் எல்லாம் வந்துட்டு அப்படியே மூலையில் இருக்கு. அதெல்லாம் எங்க கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ரேண்டமா யார்ட்டையாவது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா யாரா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு எங்க சொல்றது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது ஏன் நம்ம இங்கேயே சொல்லாமே தோணுச்சு. ஸோ ரேண்டமா எனக்கு தோன்றது, எனக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ அது வந்து ரெலவெண்டா இப்ப இருக்கிற சினிமா பத்தி மட்டுமே இருக்க போறதில்ல. பல காலத்துக்கு வந்த சினிமா முத கொண்டு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் என்னென்ன கன்சியூம் பண்றேனோ அது எல்லாத்துலயுமே எது சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அதெல்லாம் பிக் பண்ணி நான் வந்து ரேண்டமா வீடியோஸ் போட போறேன். ஸோ இது வந்து #1 இருக்க போது இது ஒரு புது சீரிஸா தொடங்க போறேன். ஸோ இதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு சீரிஸ். சோ என்னைய மாதிரியே வந்துட்டு பயங்கரமா இந்த படம் மட்டுமே பார்க்காம அந்த படத்தை பத்தின நியூஸுமே கன்சியூம் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹக் சிம்பிளை வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு போடுங்க, ஒரு ஹக் எமோஜியை போடுங்க. சோ இந்த வீடியோல வந்துட்டு இதை பத்தி கொஞ்சம் புரியாதவங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிச்சிடும். சோ உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போதைக்கு இந்த விஸ்வநாதன் சன்ஸ் வந்துட்டு படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ படத்தோட டேரக்டர் வெங்கி அட்லூரி இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, இந்த படம் எப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூர்யா சாரை வந்துட்டு பிக் பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு சூர்யா சாருக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த கதை வந்துட்டு ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பயோபிக் தான் சொல்ல வந்தேன். நான் சொன்னேன், அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பட் என்னன்னா அந்த பயோபிக் வந்துட்டு எடுக்கிறதுக்கு சில ரைட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த படத்தை என்னால எடுக்க முடியல. ஸோ அப்போ வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு ஏதாவது பிரீசியான ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் இந்த ஸ்கிரிப்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார்ல ஒரு பயோபிக். சோ அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சூர்யா 46 அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பயே நிறைய நியூஸ்ங்கிறது இருந்துச்சு. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி, அது யாருங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல, அந்த கார் கம்பெனியோட ஆர்ஜின் தான் இவங்க வந்துட்டு படமா பண்றாங்க. ஸோ பயோபிக்னு சொல்லிட்டு அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போதைக்கு ஒரு ரூமரா இருந்துச்சு. ஸோ லக்கி பாஸ்கர் மாதிரி படம் பண்றது, ஸோ அதுக்கு ரெலவெண்டாவே இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அந்த ஸ்கிரிப்டா இருக்கலாம். ஸோ அப்ப வந்ததுங்கிறது ஒரு உண்மையான நியூஸ் தான் போல இருக்கு. பட் இப்போ வர படங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறது ஓகே ஆயிருக்கு. இதை பத்தி வேற சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் வந்துட்டு இந்த சித்துகான் #2ல வந்துட்டு சொல்றேன். ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க சமயத்துல வந்து ஹெச்வினோத் வந்து இந்த படத்துக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாரு, ரிலீஸ்க்கு முன்னாடி. சோ அதுல பல விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுல வந்துட்டு இப்ப ஜனநாயகன் படத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கிற விஷயத்த நான் பேச போறது கிடையாது. அதுல ஜனநாயகன் படம் பார்த்து அந்த ரிவ்யூல வந்துட்டு பேசுறேன். பட் இப்ப நான் பேச போறது வந்துட்டு அவர் கில்லி படத்தை பத்தி அந்த ஒரு படத்தை அதுல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுதான் பேச போறேன். சோ கில்லி படத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் சாரோட சென்சிபிலிட்டியை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. சோ ஒய் ரீமேக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விங்கிறது இருக்குல்ல, எதுக்காக விஜய் சார் வந்துட்டு இந்த டைம்ல ஒரு பகவன் கேசரி படத்தை வந்துட்டு ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஆன்சரா தான் வந்துட்டு ஹெச்வினோத் ஒரு ஆன்சர் வந்துட்டு கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல கில்லி ஒக்கடு, இந்த ஒக்கடு வச்சுதான் கில்லி பண்ணாங்க தெலுங்குல. சோ அந்த வகையில வந்துட்டு இந்த ஒக்கடு படத்தோட ரைட்டர்ஸ் அவங்க வந்துட்டு இந்த படத்தை பத்தி ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ அதை வச்சு விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத ஹெச்வினோத் சொல்லியிருந்தாரு. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்தோடைய கதையாவே வந்துட்டு ரைட்டிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்தோடைய கதையிலேயே வந்துட்டு ஒரு கபடிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஸ்கிரீன் பிளேக்குள்ளேயே நாங்க வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கபடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கட்டத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க, அதுல இருந்து ஆப்போனன்ட்டோட ஜோனுக்குள்ள போய் அங்க இருக்கிறவனை டச் பண்ணி அங்க இருக்கிறவனை இது பண்ணிட்டு நீங்க திருப்பி உள்ள வரணும் உங்க கட்டத்துக்கு. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஆள் உங்களுடைய டீமுக்கு வந்து அவுட் பண்ண ட்ரை பண்ணுவான். அவனை நம்ம அவுட் பண்ணி அவனை வெளில போக விடாம அவனை உள்ள அடக்கிற மாதிரி தான் இந்த ஹோல் கான்செப்டே இருக்கு. சோ அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு சென்னையில இருந்து ஹீரோ வந்துட்டு மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போய் அங்க இருக்கிற ஒருத்தனை அடிக்கிறாரு. சோ அங்க அங்க வந்துட்டு இப்ப கபடியில வந்துட்டு எப்படி பல பேர் இருப்பாங்க அந்த அதர் டீம்ல, ஆனா ஒருத்தனை டச் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர் இருந்தாலும் விஜய் போயிட்டு முத்துப்பாண்டி, அதாவது சரவணவேல் போயிட்டு முத்துப்பாண்டியை அடிச்சுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வருவாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு சென்டர்ல, அதாவது சென்னைக்கு மதுரைக்கு அந்த இலையில நின்று இருக்கும் போதுதான் இன்டர்மிஷன் அப்படிங்கறத அவங்க ரைட்டிங்ல பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துப்பாண்டி இப்போதைக்கு உள்ள வராரு சென்னைக்கு. சோ அந்த கில்லிலுமே ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒரு ஆள் உள்ள வருவார்ல, அந்த மாதிரி முத்துப்பாண்டி வந்துட்டு இப்போதைக்கு சென்னைக்கு வராரு. அண்ட் இந்த சமயத்துல வந்துட்டு ஒரு ஆள் உள்ள வரும்போது டீம் ஒர்க்கா தான் சேருவாங்க. டீமா சேர்ந்து அவனை வந்துட்டு உள்ளேயே அடக்கி இது பண்ணோம், லைனை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரவணவேலும் அவனுடைய டீம் எல்லாத்தையும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் முத்துப்பாண்டியும் இங்கேயே வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க, எப்படி கபடியில பண்ணுவாங்களோ அதே மாதிரி. ஸோ இதுல நான் ஒரு விஷயத்த சின்னதா ஆட் பண்றேன். என்னன்னா, இதை ரைட்டர் சொல்லலை, பட் எனக்கா தோணுச்சு. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் கபடி விளையாடுறத நான் பார்த்திருக்கேன். நான் பெருசா விளையாண்டது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்துட்டு ரைட் இறங்கி ஒரு இன்னொரு அந்த டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர் டச் பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது, டச் பண்ணிட்டு லைன் கிட்ட போயிட்டாரு. சோ இப்போ இதுக்கு மேல அவரை தடுக்க முடியாதுங்கும் போது அந்த பிளேயர் வந்துட்டு லைனை கிராஸ் பண்ணாம
கெத்தா உள்ளே நின்னுட்டு முடிஞ்சா என்ன புடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா டச் பண்ண அந்த பிளேயரை 1-on-1 தான் போக சொல்லுவாங்க. நீ ஒருத்தன் போய் முடிஞ்சா அவனை உள்ள தள்ளு, இல்ல அவனை வந்துட்டு இந்த கட்டத்தட்டு வெளியில தள்ளு, இல்ல அவன் போய் உனைய மட்டும் அவுட் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி இந்த படத்தோட எண்டுல சரவணவேலு விசஸ் முத்துப்பாண்டிங்கிற ஃபைட் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த டீம்ங்கிறது சுத்தமா இருக்காது. முத்துப்பாண்டி டீமே ஓரமா நிப்பாங்க, சரவணவேலு டீமே ஓரமா நிப்பாங்க. 2 பேத்துக்கு 1-on-1ங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அது லிட்டரலா வந்துட்டு அந்த கபடியில எப்படி வந்துட்டு ஒருத்தன் டச் பண்ணிட்டா அவனுக்கும் இவனுக்கும் 1-on-1 மாதிரி நடக்குமோ அதே மாதிரி ஒரு விஷயம் வர மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா. சோ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம ஏதாவது சொல்லுவேன். அதனாலதான் வந்துட்டு இந்த டைட்டிலே வந்துட்டு இதெல்லாம் யாரும் அவங்ககிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. சோ இந்த ரைட்டர்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் ஸ்கிரிப்டையே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதுனதுனால தான் படம் வந்துட்டு ரீமேக்லயுமே அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படமா அது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெச்சனன் சொல்லியிருக்காரு. அண்ட் இதன் மூலயமா விஜய் சாரோடைய அந்த சென்சிபிலிட்டி அண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. கத்தி படத்தை ஒரு ரீசெண்டாக ஒரு ரிவைஸ் போட்டிருந்தேன். எதனால அப்படின்னா சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு கத்தி படத்தை பத்தி. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரீவாச்சே போட்டேன். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாலம், இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன தியரிங்கிறது இருக்கு. இந்த பாலம் இருக்குல்ல, கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு பாலத்தோடைய கீழே வந்துட்டு விஜய் சார் போய் உட்காருவாரு, கதிரேசன் போய் உட்காருவாரு. ஸோ அந்த பாலத்துல ஒரு பில்லர் கீழே தான் உட்கார மாதிரி தெரியும். அந்த பில்லர் தான் வந்துட்டு அவங்க அம்மா இறந்து விழுந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. படத்தோடைய மிட் போர்ஷன்ல வந்துட்டு படத்தோடைய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சதீஷ் வந்துட்டு சொல்லுவாரு, உங்களை மாதிரி வந்துட்டு அவனோட அம்மாவும் விவசாயி தான். ஸோ ஊர்ல வந்துட்டு வேலை பார்க்க முடியாம இங்க வந்து கூலி வேலை பார்த்தாங்க. அதுல பாலம் கட்டும் போது ஒரு பில்லர் மேல விழுந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பில்லர் தான் இந்த பில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தியரிங்கிறது இருந்துட்டு இருந்துச்சு. இதை பத்தி கேட்கும்போது பில்லர் அளவுக்கு நாங்க வந்துட்டு அவ்வளோ கம்மியா போகல, நாங்க மொத்தமா போயிட்டோம். ஸோ ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லயே அந்த பாலம் தான் அவனுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி நாங்க செட் பண்ணிட்டோம். ஸோ கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அந்த பாலம் கட்டும் போது தான் அவங்க அம்மா இறந்ததுனால அந்த பாலம் தான் அவங்க அம்மா. ஸோ அவன் எப்ப சென்னை வந்தாலுமே அந்த பாலத்துக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்காக் போறதுக்காக வந்துட்டு அந்த ரஷ்ல ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டை குடிச்சதுக்கு அப்புறமா முதல் வேலையா அந்த பாலத்துக்கு தான் போய் நிப்பாங்க. அங்க போயிட்டு தான் ஹீரோயினுக்கே ஃபோன் பண்ற மாதிரி தெரியும். ஸோ அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயே அந்த பாலத்துக்கிட்ட போய் உட்கார மாதிரி அந்த பாலம் சாங்குமே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே அந்த பாலத்தை வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கு. பட் எதற்காக இந்த பாலம் சாங்க தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரிஜினலா என்ன ஒரு தியரி இருந்துச்சு அப்படின்னா, பாலம் சாங் வந்துட்டு இந்த இன்டர்மிஷன் முடிச்சோட நான் உங்களை இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறல செல்ஃபி புள்ள சாங் வரும். அந்த இடத்துல தான் பாலம் சாங் இருக்க வேண்டியது. செல்ஃபி புள்ள சாங் வந்துட்டு அவங்க ரிங்கு மாத்திக்குவாங்கல்ல அந்த ஏரிக்குள்ள உட்காந்து, அந்த இடத்துல செல்ஃபி புள்ள சாங் வர வேண்டியது. பட் என்னன்னா ரிங் மாத்தி செல்ஃபி புள்ள சாங் வந்துச்சு அப்படின்னா கதை வந்துட்டு ஆல்ரெடி சீரியஸா போயிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடுற பாட்டு போட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் அதை மாத்தி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. பட் இது உண்மை கிடையாது. ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதற்காக அந்த பாட்டை நாங்க வைக்கல அப்படின்னா இது எங்க வந்துட்டு பிளேஸ் பண்றதுன்னு முதல்ல எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க எடுத்துட்டோம், ஆனா கதையில வந்துட்டு அதுக்கான ஃப்ளோங்கிறது எங்களுக்கு பெருசா இல்ல, எங்க வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது இல்லாம நாங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஜீவானந்தத்தை தான் அந்த கதையில ஃபோக்கஸ் பண்ணணும். கதிரேசன் வந்துட்டு ஜீவானந்தத்தோட வாழ்க்கைக்குள்ள போறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ கதிரேசனோட வாழ்க்கை மேக்ஸிமம் வந்துட்டு நாங்க சின்னதா லைட்டா டீஸ் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சோம். அதனாலதான் இந்த சாங்கை வந்துட்டு நாங்க தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் சமயத்துல வந்துட்டு ஸ்கிரிப்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த க்ரூ சைட்ல எல்லாருமே ஜீவானந்தம் வந்துட்டு ஜீவானந்தம் வந்தாரு, ஜீவானந்தம் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. அண்ட் கதிரேசன் வந்தான், கதிரேசன் போனான், கதிரேசன் சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. ஸோ கேரக்டராகவே ஜீவானந்தத்துக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ங்கிறது அந்த கேரக்டர்லங்கிறது பயங்கரமா எழுதியிருக்காரு முருகதாஸ் சார். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் சில ரேண்டமான திங்ஸை வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆக போகுது. #2 வரும். ஸோ இந்த சீரீஸில் முழுக்க நிறைய சினிமா இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொட்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ஸோ என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே இது நடக்கும். உங்களுக்கு அந்த பெல்லுங்கிறது வரும். அண்ட் ஸோ நான் இன்னொரு அமேசிங்கான வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.